கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த வாரத்தின் நடுப்பகுதி புதன்கிழமை அன்று ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். சர்தை சபை காலத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் பரமரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை சோதரிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசும்படியாகவும் கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாக்கள் கொழுந்து விட்டு எரிய ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்வீராக. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், வாசித்த மகளை ஆசீர்வதியும். இதன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. சகல துதி கன மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சபை காலங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மொத்தமாக 7 சபை காலங்கள், எபேசு, சிமிர்னா என்று நாம் ஆரம்பித்து லவோதிக்கேயோட 7 சபை காலங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் ஒவ்வொன்றாக தியானித்து வந்தோம். தியத்தீரா சபையின் காலத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த சபை காலம் என்பது என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனாலும் மல்கியா 4:5-6 படியும் வெளிப்படுத்தல் 10:6 படியும் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இந்த வசனங்களின் அதிசயங்களை அல்லது வசனங்களில் மறைந்திருக்கிற ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். சரி, இப்பொழுது முதலாம் சபை என்பது எபேசு. எபேசு சபையுடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம். அது கிபி 55ஆம் ஆண்டு முதல் கிபி 170 ஆண்டு வரைக்கும் அந்த காலகட்டம். பவுல் அந்த சபையினுடைய முதலாவது சபையின் செய்தியாளர். அதனால்தான் பவுல் எபேசியருக்கு எழுத நிருபம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் முதலாவது அந்த சபையின் கால செய்தியாளன். தூதன் என்ற வார்த்தைக்கு செய்தியாளன் என்று அர்த்தம், மெசேஞ்சர். ஆகையால் பவுல் அப்போஸ்தலன் தான் அந்த காலத்துக்குரிய செய்தியாளனாக நட்சத்திரங்கமாக விளங்கினான். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 1:20 வசனத்தில் நீ கண்ட 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் முதலாவது சபையாகிய எபேசு சபையினுடைய தூதனாக காணப்படுகிறது பரிசுத்த பவுல். அது முதலாம் சபை காலமாகும். அவர்களை பற்றி தேவன் சொன்னார், உன்னிடத்தில் குறை என்னவெனில் அன்பற்ற ஒரு கிரியைகள், அதாவது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு என்று ஆரம்பிக்கிறார். அதனால் அதனுடைய பலன் ஜீவ விருட்சம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் சபைக்காலம். இரண்டாவது சபைக்காலம் கிபி 170ஆம் ஆண்டு முதல் கிபி 312 வரை நீடித்தது. இரேனியஸ்
ஐரேனியஸ் தான் அந்த சபையினுடைய காலமாக செய்தியாளனாக இருந்தார். அச்சபை உபத்திரங்களின் வழியாக கடந்து சென்றது. அது உபத்திரவப்படுத்தப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. அதற்கு தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று அதனுடைய பலனை அவர் கொடுக்கிறார். மூன்றாவது சபை காலமானது பெருகமு ஆகும். பரிசுத்த மார்ட்டின் அந்த சபையினுடைய செய்தியாளனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த மார்ட்டின் தான் அந்த காலத்துக்குரிய செய்தியாளன். அந்த சபை காலம் கிபி 312 முதல் கிபி 606ஆம் ஆண்டு வரை நீடித்தது. அந்த சபை காலத்தை பற்றி தேவன் காணும் குறை என்னவெனில், கள்ள உபதேசம், சாத்தானின் பொய்யான உபதேசம், போப்பு மார்க்கம், ஆளுகைக்கு அஸ்திவாரமிடுதல், அரசும் சபையும் ஒன்றாக இணைதல். அங்குதான் அரசியலும் மதமும் இணைந்த ஒரு காலகட்டம். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அளிக்கப்படும் பலனானது மறைவான மன்னாவினால் போசித்து வெண்மையான குறிக்கல்லையும் நான் தருவேன் என்று சொல்லுகிற ஒரு பரிசாக இருக்கிறது. நான்காவது சபை காலமானது தியத்திரா சபை காலத்தை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த தியத்திரா சபை காலம் கொலம்பா என்பவர் தான் அந்த சபை காலின் செய்தியாளனாக தூதனாக இருக்கிறார். பாருங்கள், இச்சபை காலம் கிபி 606 முதல் 1520 ஆண்டு காலம் வரை நீடித்தது. இது ஒரு நீண்ட காலமாக அது காணப்பட்டது. இந்த சபை காலத்தில் தான் போப்பு மார்க்கம் அந்த வஞ்சனை ஏற்பட்டது. அதாவது ரோமர் சபையும் கத்தோலிக்க சபையும் இணைக்கப்பட்டு போப்பு மார்க்கமாக மாற்றப்பட்டு மனுஷருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், எல்லா விதமான அஞ்ஞான வழிபாடில் முறைமைகள் எல்லாமே அங்கு கொண்டு வரப்பட்டது. அக்காலத்தில் அளிக்கப்படும் பலனானது ஜாதிகளை ஆளுகை செய்வது. விடுவெள்ளி நட்சத்திரம் தூதனுக்கு கொடுப்போம், நான் விடிவெள்ளி நட்சத்திரம் அவனுக்கு கொடுப்பேன் என்று. ஆகையால் இன்று இரவு நாம் 5வது சபை காலத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். 5வது சபை காலம் சர்தை சபை காலம். இந்த சபை காலத்துக்குரிய அந்த தூதன், அந்த செய்தியாளன் மார்ட்டின் லூத்தர் ஆவார். மார்ட்டின் லூத்தர் தான் இந்த காலத்துக்குரிய செய்தியாளனாக இருக்கிறார். இவர் இன்றைக்கு வேத பண்டிதர்களுக்கும் வேத போதகர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் கூட நன்கு அறிமுகமான ஒரு மிஷனரி ஆவார். இந்த சபை காலம் கிபி 1520ஆம் ஆண்டு முதல் தொடங்கி 1750 வரை முடிவெற்றது. இந்த காலகட்டம்தான், அதாவது இந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் சபை காலமானது நீண்டு கொண்டு வந்து அது கிபி 325இல் நிசையா என்ற மாநாட்டில் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் என்று ஏற்படுத்தப்பட்டு போப்பு தான் அதுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டு அவர் முதலாக கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் அங்கு போப்பாக இருந்து வழியாக மாற்றப்பட்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 1520 ஆண்டு காலமாக நீடித்தது. அதன் பிற்பாடு தான் அங்கிருந்து என்ன வருகிறது என்றால் ஒரு எழுப்புதல் வருகிறது, ஒரு சீர்திருத்த காலம் ஆரம்பமாகிறது. இந்த காலத்தை நாம் சீர்திருத்த காலம் என அழைக்கிறோம். ஆகையால் இந்த சபை காலத்தை பற்றி தேவனுடைய குறை என்னவெனில் தங்களுடைய சொந்த நாமத்தை கொண்டிருத்தல். இச்சபை காலத்தில் சிறுபான்மையினரான அந்த மீதியானவர்களுக்கு அளிக்கப்படும் பலன் என்னவெனில் வெண் வஸ்திரம் தரித்து அவருக்கு முன்பாக நடத்தலும் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பெயர் காணப்படுதலுமே ஆகும். இந்த சபைக்குரிய அந்த செய்தியாளன் என்பவர் யாரென்றால் மார்ட்டின் லூத்தருடைய அந்த வாழ்க்கையை சிறிது இங்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்ட்டின் லூத்தரை குறித்து பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தரை குறித்து நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட மார்ட்டின் லூத்தர் எங்கு அவர் எப்பொழுது பிறந்தார் என்றும் எப்பொழுது அந்த காரியங்கள் நடக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். இந்த சபை காலத்தை குறித்து நமக்கு தெளிவாக பார்க்குறோம். 1520ஆம் ஆண்டு கிபி 1520 முதல் 1750 வரை இவர் மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனியில் பிறந்த ஒரு சீர்திருத்தவாதி. உலகம் முழுவதும் இருந்து தேவன்
இந்த 7 சபை காலங்களுக்குரிய செய்தியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்படியாக இவர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதியாக 1517 95 கத்தோலிக்க ஸ்தாபனத்துக்கு முரணான காரியங்களை எல்லாம் கோடிட்டு அதை எழுதி அந்த ஆலயத்தினுடைய கதவிலே கொண்டு அதை ஒட்டின ஒரு மாபெரும் மனிதனாக காணப்பட்டார். ஆகையால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதுதான் தேவன் இவருக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. ஆகையால் இங்கு தான் புராட்டஸ்டன்ட் ரீஃபார்மேஷன் என்பது ஆரம்பமானது. புராட்டஸ்டன்டுடைய அந்த புத்துரு இயக்கமானது ஆரம்பமானது. ஆகையால் சர்தை சபையினுடைய காலத்தில் கத்தோலிக்க இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வார்த்தைக்கு நேராக கொண்டு வரப்பட்டது. அதனுடைய செய்தி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதாக அது காணப்பட்டது. சர்தை என்று சொன்னால் தப்பித்து வந்தவர்கள் அல்லது மீதம் இருப்போர். இந்த கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் கொள்கையிலிருந்து மீண்டு வந்தவர்கள், தப்பித்து வந்தவர்கள், அவர்கள்தான் இந்த புராட்டஸ்டன்ட் அல்லது லுத்தரன் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது நான் கவனிக்கவும் புரிவார்களே, சர்தை சபைக்குரிய அந்த செய்தி சீர்திருத்தத்தின் ஒரு காலம். சபையானதை தேவன் சீர்திருத்துகிறார். விசுவாசிக்கிற ஒரு மீதியான சிறு ஒரு கூட்டமானது மார்ட்டின் லூத்தர் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு விசுவாசத்துக்கு நேராக திருப்பப்பட்ட ஒரு காலம். ஆகையால் தான் இந்த காலத்தை சீர்திருத்த காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சீர்திருத்தம் தான் என்றால் தப்பித்து கொண்ட ஒன்றாக, சர்தை என்ற ஒரு வார்த்தைக்கு தப்பித்து கொண்டவர்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் முதலாம் வசனத்தை பார்க்கிறோம். சர்தை சபையின் தூதனுக்குன்னு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தோம் செத்தவனாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்கள், 7 நட்சத்திரங்களையும் தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறார். 7 நட்சத்திரங்கள் என்பது 7 சபையினுடைய தூதர்கள் அல்லது செய்தியாளர்கள். அதுதான் பவுல், இர்னேயஸ், கொலம்பா, மார்ட்டின், ஜான் வெஸ்லி, வில்லியம் பிரன்ஹாம். இன்று மொத்தம் 7 பேர் நம்ம பார்க்குறோம். பவுல், இர்னேயஸ், மார்ட்டின், கொலம்பா, மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, வில்லியம் பிரன்ஹாம். 7 செய்தியாளர்களும் உலகம் முழுவதும் இருந்து தேர்ந்தெடுத்தார். ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து அல்ல, எந்த ஒரு ஸ்தாபனத்திலிருந்தும் ஒரு செய்தியாளரை தேவன் தேர்ந்தெடுக்கலை, முழு உலகத்திலிருந்து. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ யாராக இருக்கிறார்? செத்தவனாய் இருக்கிறார். பாருங்கள், நாம் மாம்சத்தில் உயிராக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் எப்படி இருக்கிறோம்? செத்தவர்களைப் போல இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இன்றைக்கும் நாம் அதுதான், அந்த லவோதிக்கேயா சபையிலையும் அப்படித்தான் பார்க்குறோம். அதுதான் பார்த்தோம். முதலாவது வாழ்த்துதலை தெரிவிக்கிறார். 7 ஆவிகள் எண்ணப்பட்டவைகள் என்ன? 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும். ஆவிகள் ஆகிய தூதர்கள், நட்சத்திரங்கள் என்பது 7 தூதர்கள். 7 ஆவிகள் என்பது 7 செய்தியாளருக்கும் தேவன் அனுப்பின பரிசுத்த ஆவி. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டோம். ஒரே ஆவிதான், கர்த்தரே ஆவியானவர். ஒரே ஒரு ஆவியானவர் தான் உண்டு. ஏனென்றால் தேவன், காட் இஸ் ஏ ஸ்பிரிட், தேவன் ஒரே ஆவியாக இருக்கிறார். ஆனால் 7 தூதர்களுக்காக 7 செய்தியாளர்களுக்கும் தேவன் தம்முடைய ஆவியை அந்தந்த காலத்திலே அவர்களுக்குள் அனுப்புகிறார். அதனால்தான் 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டது. 7 நட்சத்திரங்கள் என்பது 7 சபைக்கால செய்தியாளர்கள். இந்த 7 சபைக்கால செய்தியாளர்களும் தேவன் வெவ்வேறு காலங்களிலே தம்முடைய ஆவியை அனுப்புகிறபடினால் அது 7 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆவிகள் ஆகியால் நட்சத்திரங்கள் ஆகிய செய்தியாளர்களிடம் அந்த ஆவிகள் தேவன் அனுப்புகிறார். 7 ஆவிகள் என்றால் 7 வித்தியாசமான காலங்களில் ஒரே பரிசுத்த ஆவி அந்தந்த காலத்துக்குரிய நட்சத்திரமாகிய செய்தியாளனை அபிஷேகிக்கிறது. பாருங்கள், தேவன் 7 ஆவியா அல்ல, ஒரே ஆவியானவர் என்ன செய்கிறார்?
அதை அவர்களுக்கு பகிர்ந்து அந்தந்த காலத்தில் அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆகையால் ஆவி என்பது நித்தியமானது. அவர் தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 ஆகையால் சபை காலங்களில் குத்துவிளக்கான இந்த சபை காலங்களில் இருளான வேளைகளில் ஒளியை பிரதிபலிக்கிற காரியத்தை செய்யும்படி நட்சத்திரமானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நட்சத்திரங்களை எடுத்துக்கள். நட்சத்திரங்கள் என்ன செய்கிறான்? இரவு வேளையில் அல்லது இருளான நேரங்களில் அது ஒளியை பிரதிபலித்து கொடுக்கிறது. அதுதான் அந்த சபையானது இருண்ட காலங்களுக்குள்ளாக சடங்காச்சாரங்கள், சட்டத்திட்டங்கள், கோட்பாடுகள், மனித கொள்கைகள், சொரூப வழிபாடுகள் போன்றவைகள் வந்ததுனால அந்த வெளிச்சம் என்பது தேவையாக இருக்கிறது. சகரியா 14:7 கூட இதோ மப்பும் மந்தாரமான அந்த சாயங்கால வேளையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். அதுதான் காரியம். அந்த வெளிச்சம், அந்த நட்சத்திரம் என்பது எதை குறிக்கிறது? வெளிச்சத்தை. அது 3 சாஸ்திரிகளை இயேசு பிறந்த பொழுது வழிகாட்டும்படியாக அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன செய்தது? இரவு பகலாக அவர்களோடு கூட சென்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் அது வழிகாட்டியாகவும் இருக்கிறது, வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகையால் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் ஒளியை அந்த சபை காலத்துக்குரிய நட்சத்திரத்தின் தூதனாகிய அந்த நட்சத்திரத்தின் 7 செய்தியாளர்களாகிய அந்த தூதர்களுக்குள் அனுப்புகிறதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பாருங்கள், ஒரே பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த காலத்திலே அதை பகிர்ந்து கொடுக்கிறார். அதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். ஆகையால் முதலாவது அந்த நட்சத்திரமாக விளங்குறது பரிசுத்த பவுல். ஏனெனில் சாத்தானும் கூட ஒரு நட்சத்திரமாக இருக்கிறான். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா சாத்தானும் என்ன செய்கிறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அங்கே நம்ம வேதத்திலே பார்க்கிறோம், ஏசாயா புஸ்தகத்தில். ஆகையால் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சாத்தானை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையான ஒரு விடிவெள்ளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகையால் அந்த பவுல் எபேசு சபையின் நட்சத்திரம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். சரி, இப்பொழுது கவனிங்கள். கலாத்தியர் 1:8 பவுல் இவ்வாறு கூறுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத ஓநாய் உங்களுக்குள் வரும். கலாத்தியர் 1:8 அவர் என்ன சொல்கிறார்னா, அது அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டது. நாம் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய் உங்களுக்குள் வரும், உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான். ஆனால் கலாத்தியர் 1:8 பவுல் என்ன சொல்கிறார்? நாங்கள் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வந்த வேறொரு தூதனாவது இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று கலாத்தியர் 1:8-9 சொல்கிறார். ஏன்னா வேறொரு தூதன் என்றால் சாத்தானுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அந்த தூதன் வந்து வேறொரு செய்தியை பிரசங்கிக்க முடியாது. ஏன்னா பவுல் என்ன பிரசங்கிக்கிறார்? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார். இதற்கு மாறுபாடான திருத்துவ போதகமோ பிதாகுமாரன் பரிசுத்தாய் பட்டப்பெயரனுடைய ஞானஸ்தானமோ அது தேவனால் கொடுக்கப்பட்ட சத்தியம் அன்று என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். ஆகையால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள். அப்படி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாமல் வேறொரு ஞானஸ்தானம் பெற்றிருந்ததனால் அங்கு வேதத்திலே பார்க்கிறோம், பவுல் மீண்டும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் 19:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரே ஒரு ஞானஸ்தானம் உண்டு. அது அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதனால் அவர்கள் வேறொரு ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க. ஆனால் பவுல்
அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்பொழுது வரங்கள் சபையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களானது சபையில் என்ன செய்தது? கிரியை செய்தது என்பதை நாம், அது தேவனுடைய நாம மகிமைக்காகத்தான் அந்த வரங்களெல்லாம் கிரியை செய்கிறது. எப்பொழுதும் தேவன் தம்முடைய வரங்களை எதற்காக பயன்படுத்துகிறார்? உலக காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டார். நான் ஞாயிற்றுக்கிழமை விட்ட செய்தியை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்க போகிறேன். தேவன் எந்த ஒரு வரத்தையும் அவருடைய நாம மகிமைக்காக தான் பயன்படுத்துவார். யார் தேர்தலில் ஜெயிப்பார்கள், யார் அமைச்சர் ஆவார்கள், யார் முதலமைச்சர் ஆவார்கள், யார் பிரதமர் ஆவார்கள், இதை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. அதை பற்றி அவர் வெளிப்படுத்த போகிறதும் இல்லை. அதனால் அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவர் எந்த மகிமையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதை நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள் அருமையானவர்களே, ஆகையால் தேவன் தம்முடைய மகிமையில் தம்முடைய சபைக்கு அதை வரங்களை அவர் அனுப்பார். தேவ மகிமைக்காக வரங்களை அவர்கள் பயன்படுத்தும்படி சபையில் அரங்கேற்ற பவுல் ஒழுங்குபடுத்தினார். எந்த ஒரு வரமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துவது தேவனுடைய நாம மகிமைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் வரங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஊழியக்காரங்க வரங்களை வைத்து என்ன செய்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லி அதை எதையும் சொல்லி அவர்களுக்கு நல்ல காணிக்கைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அது தேவனுடைய முறைமைக்கு விரோதமானது. ஆகையால் இது பவுல் அப்போஸ்தலன் ஒதுங்குபடுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், அந்நிய பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் செய்தலும், தெய்வீக சுகமளித்தலும், அற்புதங்களை நடப்பித்தலும், உண்மையான ஞானஸ்நானத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு சாட்சியாக அது இருக்கிறது. ஆகிய வெற்றி நாட்கள் கடந்து போய்விட்டன. சரி, இப்பொழுது எனக்கு கவனிப்போம். பவுல் அப்போஸ்தலன் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு சபை காலங்களிலும் தேவனால் அனுப்பப்படுகிற அந்த செய்தியாளருக்குள்ளேயும் அதே ஆவியானவர். உதாரணமாக நாம் பார்க்கிறோம், இதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு சபை காலத்துக்குள்ளேயும் அதே பரிசுத்த ஆவியானவர், ஒரே ஆவியானவர் தான் அடுத்தடுத்து வந்த சபை காலங்களுக்குள்ளாகவும் கடைசியாக சபை காலத்தின் முடிவு வரைக்கிலும் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். அதே ஆவியானவர் தான், அதே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். நாம் அங்கே பார்க்கிறோம் 7 பொன் குத்து விளக்குகள் இருக்கிறது. அந்த பொன் குத்து விளக்குகளில் 7 அகல்களுக்கும் செல்லக்கூடியது கீழ் அடிப்பாகத்தில் காணப்படுகிற அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய இடம். அந்த எண்ணெயானது எல்லா அகல்களுக்கும் செல்கிறது. ஒரே எண்ணெய் தான், ஆனால் எல்லா அகல்களுக்கும் ஒரே எண்ணெய் தான் செல்லுகிறது. அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளை கவனிங்க. இந்த வேதத்தை எழுதியிருக்கிற இந்த காரியத்தில் 7 ஆவிகள், 7 ஸ்பிரிட்ஸ் என்பதில் ஆங்கில வார்த்தையில் இந்த கேபிட்டல் எஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அதன் காரணம் என்ன என்றால், ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஒருவர் தான் 7 முறையாக 7 சபை காலங்களுக்குள்ளாக அதே ஒளியை சுமந்து கொண்டு வருகிறார். அந்த ஒரே எண்ணெய் எல்லா அகல்களுக்கும் செல்கிறது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 சபை காலங்களின் 7 வெவ்வேறு காலங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, முழு காரியத்தையும் நாம் வெளிப்படுத்தலோடு அதை பொருந்து போகிறதா என்பதை பார்ப்போம். ஆகையால் எவனாகிலும் இதிலிருந்து ஒன்றை எடுத்து போடக்கூடாது, எதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கூட்டினால் தேவன் என்ன செய்வாரா? வாதைகளை கூட்டுவார் என்று வெளிப்படுத்தல் 22, 18, 19 வசனம் எழுதியிருக்கு. ஆகையால் இயேசு தாமே சொன்னார், அவனது பங்கை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எழுதி போடுவேன். வெளிப்படுத்தல் 22, 18, 19 வசனத்தில் இந்த வேத வாக்கியங்களிலிருந்து, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலிருந்து எவனாகிலும் என்ன செய்யலாம்? ஒரு வார்த்தை எடுத்துப்பட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். போதகர்கள் தங்கள் இஷ்டப்படிக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. வேத வசனத்தை எவனாகிலும் போதித்தால் அவன் வேத வாக்கியங்களின்படியே போதிக்க கடவன் என்று பைபிளில் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு போதித்தோம்னா நாம் கர்த்தருக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கிறது மட்டும் இல்லை, கூட்டியோ குறைத்தோ நாம் பிரசங்கித்தால் என்ன நடக்கிறது? தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பங்கை எடுத்து போடுவார், அல்லது இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை அவன் மேல் கூட்டுவார். 2 காரியம் இருக்கிறது.
அந்த எச்சரிப்பு அங்கு காணப்படாது. ஜீவ புஸ்தகத்தின் எந்த பகுதியிலிருந்து என்று கேட்கலாம். ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் தங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டுள்ள மக்கள் அநேகர் உள்ளனர். அவர்கள் நிச்சயம் தவறிவிட போகின்றனர். ஏனென்றால் எப்பொழுது அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொண்டோன்னா, சாத்தானுடைய ஒரு மைந்தன், அவன் மாம்சத்தில் தோன்றின ஒரு பிசாசாக இருந்தான். இயேசுதாமே சொன்னார், 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள் ஒருவன் எப்படி இருக்கிறான், பிசாசாக இருக்கிறான் என்று சொன்னான். அவர் அந்த அப்பத்தை எடுத்து ரசத்தில் தோய்த்து கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள் என்ன செய்தான், புகுந்தான் என்று பைபிளில் நம்ம பார்க்குறோம். அவன் கேட்டின் மகன் என்று வேதத்திலேயும் எழுதியிருக்கிறது. ஆகையால் இந்த சர்தை சபையின் தூதனுக்கு அவர் கூறுகிறார், இந்த 7 ஆவிகள் அந்த 7 ஆவிகளை உடையவர் என்பது நாம் பார்க்கிறோம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, தேவன் ஒரே ஆவிதான் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அவரே பரிசுத்த ஆவியான், கர்த்தரே ஆவியானவர், ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவித ஆவி கிடையாது, அந்த ஒரே ஆவியானவர். கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். கவனிங்க, ஆகையால் 7 சபை காலங்கள் தேவன் பாருங்கள், சோதரம். எலியா என்ற எலியா தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால எலியாவின் ஆவி என்று நாம் அழைக்கிறோம். அல்லேலூயா. எலியாவின் ஆவி என்று நாம் அழைக்கிறோம். அதனால் பாருங்கள், எலியா போன பிற்பாடு எலியாவில் இருந்த அதே ஆவியானவர் இரட்டிப்பான பங்காக எலிஷாவுக்குள் இறங்கினான். வேறொரு ஆவி அல்ல. ஆவி என்பது ஒரு அபிஷேகம். தேவன் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை எரிசிதார். அக்கினி போன்ற நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அளித்தார். அதே போல் தேவன் தம்முடைய ஆவியை, தேவன் ஆவி அளவில்லாமல் பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனுடைய ஆவி அளவில்லாமல் இருக்கிறாராம். அதனால் அவர் என்ன செய்யறார், தேவனுடைய ஆவி என்பது என்னவாக இருக்கிறது என்றால், யாவருக்கும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறவராக காணப்படுகிறார் என்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஒரே பரிசுத்த ஆவியானவர் 120 பேர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அதே போல தான் இந்த ஒரே ஆவியானவர் 7 சபைக்கால செய்தியாளர்களுக்கு அவர் அந்தந்த காலத்தில் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, எலியாவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் எலிஷாவுக்குள்ளாக 2 மடங்காக வருகிறார். 2 மடங்காக அந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் அதே போன்றுதான் அந்த எலிஷாவுக்குள் இருந்த ஆவிதான் எங்கே வருகிறது, யோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்கதரிசிக்குள் வருகிறது. எலியா பெற்றிருந்த திஸ்பியன் ஆகிய எலியா பெற்றிருந்த அதே ஆவியானவர் எலிஷாவுக்குள் இரட்டிப்பாக வருகிறார். பின்பு யோவான் ஸ்நானனுக்குள் வருகிறார். அதனால்தான் யோவான் ஸ்நானனை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் சொல்கிறார். ஏன் எலியான்னு சொன்னார்? அவன் பேர் யோவான் ஸ்நானகன்ல. யோவான் ஸ்நானகன் யோவான் என்று பெயரிட சொன்னதே கர்த்தருடைய ஆவியானவர் தான் சொன்னார். ஏன்னா இங்கே சகரியா அந்த தேவாலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தூதன் வந்து சொல்லுகிறார், உன் மனைவி உனக்கு ஒரு குமாரனை பெறால் அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் சொன்னார். இப்போ யோவான் என்று பெயரிடும் போது கர்த்தர் வெளிப்படுத்தின பெயரை தான் அவர் வைத்தார். ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஏனென்றால் யோவானுக்குள்ள அதே எலியாவின் அபிஷேகம் ஆவியானது இறங்கிற்று. அதே எலியாவின் ஆவி இந்த கடைசி நாட்களே மல்கியா 4:5-6 படி கடைசி கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். இந்த எலியா தீர்க்கதரிசி தான் சகோதரன் வில்லியம் பிரணாம் என்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஏதோ ஒரு மூலையில் வந்து அவரை தவறாக சொல்வதை வைத்து நாம் கணக்கிட வேண்டாம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அந்த சகோதரன் பிரணாமை நான் என்ன செய்கிறோம், எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. மல்கியா 4:5 பிரகாரம் வெளிப்படுத்தல் 10
6ஆம் வசனத்தின் பிரகாரமும் அந்த செய்தியாளனாக இருக்கிறார், ஒரு மனித செய்தியாளன் என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆகையால் இந்த தேவனுடைய ஆவி தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மேலும் அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது நாம் பார்ப்போம். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இயேசுவின் மேல் இருந்த அதே ஆவியானவர் நேராக சபைக்குள் பெந்தெகோஸ்தே என்ற நாளில் திரும்பி வந்தார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன், நான் போவேன், ஆனால் மறுபடியும் என்ன செய்வேன், திரும்ப வருவேன்னு சொன்னவர் பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்தார். அதை 120 பேருக்கும் கொடுத்தார். அதன் பிற்பாடு ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் அதே பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்தார். ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆகையால் உலகத்தில் உள்ள மாம்சமான எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியை அவர் ஊற்றினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்தான் இயேசுதாமே அவரே சென்று திரும்பி இறங்கி வந்தார் பரிசுத்த ஆவியாக. அதன் பிற்பாடு பிரியமானவர்களே, அது ஒவ்வொரு சபைக்கால செய்தியாளர்களுக்குள்ளாக கடந்து வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் இந்த கடைசி நாட்களும் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். வேறொரு ஆவி கிடையாது. கர்த்தர் தான் ஆவியானவர். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஒரே ஆவியானவர் தான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள் தேவன் அளவில்லாமல் அவர் ஆவியை பெற்றிருந்தார் என்று எழுதியிருக்கிறார். அந்த ஆவியை எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் அது குறைய வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், ஒரு பெரிய கடல் இருக்கிறது. அந்த கடலில் போய் ஒரு 1,00,000 பேர் கை நிறைய தண்ணியை கோரி கோரி வெளியே வந்துட்டோம். இல்லை ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போய் சொம்பை கடலில் மொண்டு வெளியே வந்துட்டோம். 1,00,00,000 பேருக்கு மேலாக சொம்பில் தண்ணி கொண்டு வந்துட்டா கடலில் தண்ணி குறையுமா? குறையாது. நீங்கள் எவ்வளோ தான் தண்ணீர் எடுத்தாலும் குறையவே கிடையாது. அதே நேரத்தில் அலைகள் சீற்றம் வரும், சுனாமி வரும், கடல் கொந்தளிக்கும். அதை நம்ம நிறுத்த முடியாது. ஆனால் அதிலிருந்து எவ்வளவு தண்ணீரை நம்ம எடுத்தாலும் சரி, அது குறையவே குறையாது. அதே போல் தேவனுடைய ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றினாலும் அவருடைய ஆவியை அவரை விட்டு குறைய வாய்ப்பே இல்லை. ஆமேன். ஆகையால் ஒவ்வொரு காலங்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை அப்படியே ஊற்றி கொண்டு வந்தார். அந்த செய்தியாளர்கள் அவருடைய வலது கரத்தில் இருந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க அருமையானவர்களே. ஆகையால் இயேசு சொன்னார், இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் உங்களுக்குள் வாசமாய் இருக்க போவதால் நீங்கள் என்னை அறிவீர்கள். அப்போ இந்த ஆண்டவர் அதே இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்குள் வாசமாக இருக்க போவதால். பார்த்தீங்களா, நான் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறேன். ஐ ஷால் பி இன் யூ. உங்களுக்குள் நான் வாசமாக இருக்க போவதால் நீங்கள் என்னை அறிவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியாக அவர் மீண்டுமாக பரலோகத்துக்கு சென்றவர் நமக்குள்ளாக கடந்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உலகம் அதை அறியாது, உலகத்துக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அதே ஆவி. பைபிள் சொல்லுது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது தான் அந்த பெரிய ரகசியம். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது அந்த பெரிய ரகசியம் என்று. அப்போ கிறிஸ்து தான் நமக்குள்ளும் இருக்கிறார். அவருக்குள்ள என்ன பரிசுத்த ஆவி இருந்ததோ அதே பரிசுத்த ஆவி தான் நமக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் உலகம் அதை காணாது, உலகம் அதை அறியாது. ஏன்னா அது பரிசுத்த ஆவியாக நமக்குள் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அப்படி நம்ம போவோம். ஏன்னா அவர் நேற்றும் இன்று என்றோ மாறாதவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும். ஆகையால் பெந்தெகோஸ்தே நாளில் வந்தது கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவிதான் என்றும் அவரே அக்காரியங்களை எல்லாம் செய்தார் என்றால் இன்னமும் இங்கே பற்றி கொண்டிருக்கிறார். அடுத்து இங்கே அவர் சொல்கிறார், அதாவது நான் உலகத்தில் இருந்தது போல என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியர் என்னென்னலாம் கிரியை செய்தாரோ அதே பரிசுத்த ஆவியர் நமக்குள்ள இருந்தால் அவர் செய்த கிரியைகளை நாமும் நிச்சயம் செய்ய முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தின் முடிவு பரிந்த கடைசி பரிந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள் வாசம் செய்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள. இயேசுக்குள்ளே இருந்து என்ன செய்தாரோ அதே பரிசுத்த ஆவியான நமக்குள்ளும் இருந்து அவர் அதையே செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால்
அப்படியே கீழே போயிடலாம். நானே ஆபிரகாமின் தேவன். பாருங்கள், இயேசு சொல்கிறார், நானே என்பது அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன், முழு சிருஷ்டியும் நானே. இயேசு என்பது என்னுடைய நாமம். எரியும் முட்செடியிலிருந்து மோசையுடன் பேசியதும் நானே. நானே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாகவும் சாரோனின் ரோஜாவாகவும் பள்ளத்தாக்கின் லீலியாகவும் இருக்கிறேன் என்பது அவர் முற்றிலும் அவரே தான், ஒரே தேவன் தான். இன்றைக்கு பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவி வேறு என்று 3 விதமாக அநேகர் பிரிக்கிறார்கள். அது மிக தவறான ஒரு காரியம். ஆகையால் அவர் ஒருவரே, அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் பரிந்து பேசுகிறவர். அல்லேலூயா. அந்த ஒரே தேவன் 3 விதமாக செயல்படுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பமும் அந்த ஒரே நாமத்தினால் கட்டப்பட்டுள்ளனர். அந்த ஒரே நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் என்ன செய்யலை, கட்டளையிடப்படவே இல்லை. ஒரே ஒரு நாமம் மட்டும்தான் என்று. ஆனால் 3-4 சபைக்காலம் வரைக்கும் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தினாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட நாமத்துக்கு பதிலாக பட்ட பெயராகிய பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் சரித்திரபரமாக இன்றைக்கி இருக்கிற பெந்தெகோஸ்தே அல்ல. இன்றைக்கி பெந்தெகோஸ்தேக்காரர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி பட்ட பெயரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது எப்பொழுதோ வந்துவிட்டது. அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை விட்டுவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என் நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினால் என்று சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை இன்றைக்கும் ஒரு சிறு கூட்டம் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கு. ஆகையால் பிரியமானவர்களே, பூலோகத்தில் சரி கவனிங்க, முழங்கல் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் முழங்கல் யாவும் முடங்கும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். இதை தவிர வேறொரு நாமம் நமக்கு கிடையவே கிடையாது. இப்பொழுது கவனிங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ செத்தவனாய் இருக்கிறார். ஆகையால் இந்த சபை காலத்தில் உயிர் இருந்து கொண்டிருந்தோம், நீ செத்தவனாக இருக்கிறார் இருக்கிறார். என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும், இதை அடுத்து வரும் சபை காலத்தில் என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை என்றும் கூறுகிறார். ஆனால் இந்த சபை இருண்ட காலத்திற்குள் சென்றது. இதுதான் இருண்ட காலம். அடுத்த வாரம் நான் விளக்கும் பொழுது அதனுடைய வரைபடத்தை உங்களுக்கு நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். அது எப்படி ஒவ்வொரு காலத்திலும் இருண்ட காலம் வந்தது என்ற ஒரு வரைபடம் இருக்கிறது. இந்த சபை அவர் நாமத்தை பற்றி இருந்தது. இந்த சபை இருண்ட காலத்திற்குள் சென்றது. அங்கே அதை பற்றி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஆகையால் அந்த சபை காலத்தை விட்டு வெளிவந்து ஜீவனிடம் அவர்கள் இந்த பக்கத்தில் வரும்பொழுது லூத்தர் அவர்களை வெளியே இழுத்த போது தப்பியவர்களான அச்சிறு கூட்டம் இருந்தது. தப்பித்த கூட்டம், அதுதான் சர்தை என்ற வார்த்தைக்கு தப்பித்து கொண்ட கூட்டம் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகையால் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாய் இருக்கிறாய் என்ற நிலைமை இயேசுவின் நாமத்தை உபயோகிப்பதை அவர்கள் விட்டுவிட்ட பிறகு எந்த நாமத்தை அவர்கள் உபயோகிக்க ஆரம்பித்தார்கள்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை இன்றைக்கு பெந்தெகோஸ்தேர் வரைக்கும், அதைத்தான் கத்தோலிக்க ஸ்தாபனம் முதற்கொண்டு எல்லா ஸ்தாபனங்களும், பெந்தெகோஸ்தே ஸ்தாபனங்களும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை விட்டுவிட்டு எதை பயன்படுத்துகிறார்கள்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த பட்ட பெயர்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் இது மரித்து போன ஜீவன் எதில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் இருக்கிறது. அதை விட்டதுனால அது மரித்து போன, நீ உயிரோடு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று பார்க்கிறோம். பிதா என்பது ஒரு நாமமா? இல்லை.
பாருங்கள், பிதா என்பது வேறு, அது பெயர் அல்ல. குமாரன் என்பது பெயர் அல்ல. பரிசுத்த ஆவி என்பது பெயர் அல்ல. அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் ஆதி 300 ஆண்டுகளாக அப்போஸ்தலர் காலம் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். சபை வரலாறு அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கலாம். அதன் பிற்பாடு ரோம ஸ்தாபனம் தான் அதை முற்றிலும் மாற்றி போட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயமாட்டோம். ஆகையால் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கவனிய, ஆகையால் துவக்கத்திலேயே அவர் கண்டனத்துக்கு உள்ளாகிறார்கள். உயிரோடு இருந்து செத்தவனாய் இருக்கிறார். தேவன் அவர்களை கடிந்து கொள்கிறார். அடுத்தது நம்ம பார்க்குறோம், அவர்களுக்கு பார்வை இல்லை. அவர்கள் ஆரம்பத்திலேயே மரித்தவர்களாக இருந்தனர். அவர்கள் இனி மரிக்க வேண்டியதில்லை. அவர்கள் மரித்தவர்களாக துவங்குகிறார்கள். அவர்கள் வெளியே பறிக்கப்பட்டவர்கள், வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள். அதுதான் மிக முக்கியமானது. அடுத்த வசனம், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. பாருங்கள், இப்பொழுது ஒன்றில்லை, நீ விழித்துக்கொள். பாருங்கள், பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீ மரித்தோரிலிருந்து எழுந்து என்ன செய்யணும், உன்னை மரித்தோரிலிருந்து உன்னை விழித்துக்கொள் என்பதாக ஒரு வசனம் இருக்கிறது. ஆகையால் நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணப்படவில்லை. உன்னுடைய கிரியைகளை பார்க்கிறேன், அது தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லை, நிறைவுள்ள ஒரு காரியமாக இருக்கவில்லை. அது மிக முக்கியம். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவர் கவனிக்கிறார். நம்ம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா, குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது எந்த அளவு இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். நாம் மற்றவர்களை ஏமாற்றலாம், போதகர்களை ஏமாற்றலாம், ஆனால் நாம் எந்த அளவுக்கு நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார், ஆவியானவர் அறிவார். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்னால் என்னல்ல, நிறைவுள்ளதாக காணப்படவில்லை. வெளிப்படுத்தல் 3:2 நாம் அதை பார்க்கிறோம். ஆகையால் லூத்தருடன் அவர் பேசும் பொழுது அது லூத்தருடைய காலம், சர்தை சபையினுடைய காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். நீ உயிருள்ளவன் என்று பொய்யாக பெயர் ஒன்றினை கொண்டிருக்கிறார், ஆனால் நீயோ மரித்தவனாய் இருக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் மீண்டும் சபையை ஸ்தாபனமாக்கி விட்டார்கள். லூத்தருடைய காலத்துக்கு பிற்பாடு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சபையை ஸ்தாபனமாக்கிட்டாங்க. கத்தோலிக்க ஸ்தாபனமாக்கி விட்டார்கள். ஒரு ஸ்தாபனம் என்பது மனிதனால் ஆளப்படுகிறது. தேவன் ஒரு நாளும் தம்முடைய ஜனங்கள் மனிதன் ஆள்வதற்கு என்ன செய்ய மாட்டாராம், சம்மதிக்கவே மாட்டார். தேவனே ஜனங்களை ஆள வேண்டும். அது பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை ஆளுபவர் தேவனே, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்கள், கவனிங்க அருமையானவர்களே, ஒரு சில காரியங்களை நாம் கொஞ்சம் வேகமாக போகலாம். பாருங்கள், மற்ற சபைகளை குறித்து சொல்கிறார், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறார். ஆனால் இந்த 5ஆம் சபை காலத்தில் அவர்கள் அந்த நாமத்தை இழந்து விட்டார்கள். இந்த கிபி 606ஆம் ஆண்டு முதல் 1520 காலகட்டங்களில் அந்த நாமத்தை, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை விட்டுட்டாங்க. ஒரு முறை சகோதரன் பிரணாம் ஒரு கத்தோலிக்க குருவான இடத்திலே பேசி கொண்டிருந்தார். பாருங்கள், நீங்கள் தேவனை 3 கூறுகளாக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று பட்டப்பெயரில் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க என்று சகோதரன் பிரணாம் அவர்களுக்கு சொல்லும்போது அந்த குருவானவர் சொன்னாராம், இல்லை, எங்கள் கத்தோலிக்க சபையும் ஆதியில் முன்னாள் நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தது. அது எங்களுடைய கத்தோலிக் என்சைக்ளோபீடியா என்ற புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்போ பின் ஏன் மாற்றிவிட்டார்கள், அது அந்த ஸ்தாபனம் மாற்றிவிட்டது, எங்கள் போப்பு மாற்றிவிட்டார் என்று அந்த குருவானவர் பதிலளிக்கிறார். ஆனால் அவர்கள் வைத்திருக்கிற அந்த கத்தோலிக்க உண்மைகள், கத்தோலிக்க சபையின் உண்மைகள் என்று சொல்லப்படுகிற கேத்தலிக் என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஒரு புக் இருக்கான்.
அந்த புக்கில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று அந்த குருவானவர் அவருக்கு சொல்கிறார். இப்போ பாருங்கள், அது மாற்றப்பட்டது. ஏன்னா அந்த நாமத்தை 5வது சபை காலத்தில் வரும்பொழுது அந்த நாமத்தை அவர்கள் இழந்து விட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்ட பெயரை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்றைய நாட்களில் ஆவிக்குரியர்கள் என்று சொல்லப்படுகிற, மணவாட்டி என்று சொல்லப்படுகிற இந்த பெந்தகோஸ்தேனர் கூட அந்த நாமத்தை விட்டுட்டாங்க. அவர்கள் எதற்கெடுத்தாலும் சரி பிதா குமாரன் பரிசுத்தாவி பட்ட பெயரில். ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு நான் போயிருந்தேன் சென்னையில். ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போகும்போது அந்த வீட்டை பிரதிஷ்டைப்படி, புதிய வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்கிறேன் அப்படிங்கிறாரு. எல்லாம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அது அப்படி எங்கே இருக்குது பைபிளில்? வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்யணும்னு பவுல் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்கிறேன் என்பதை விட்டுவிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாய். அது மாதிரி ஒரு திருமணத்துக்கு போங்க, திருமணத்தை நடத்தி வைக்கிற போதகர் சொல்வார், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த மணமக்களை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. எங்கே போனாலும், வீடு பிரதிஷ்டை பண்ணாலும் சரி, திருமணம் நடத்தினாலும் சரி, அல்லது அந்த அடக்க ஆராதனை செய்தாலும் சரி. சமீபத்தில் நம்முடைய ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருக்கும்போது அங்கேயும் அவர் அதை தான் பேசுகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த அடக்க ஆராதனை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவங்க எதை விட்டுட்டாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை விட்டுட்டாங்க. அதை தான் 5வது சபை காலத்தில் அந்த நாமத்தை முற்றிலும் இழந்ததுனால நாமம் இல்லைன்னா செத்துப்போன ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அந்நாமத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இருண்ட காலத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அது உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டிருந்தாலும் அது மரித்ததாகவே காணப்படுகிறது. இன்றைக்கு ஸ்தாபனங்கள் மரித்த நிலையில் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இல்லை. அதை கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ மெதடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, பெந்தகோஸ்தேனரே, நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பழைய மரித்ததாக இருக்கிற அந்த கத்தோலிக்க சபையின் கோட்பாடுகளை விட்டு அகன்று போங்கள். பார்த்தீங்களா? அந்த கத்தோலிக்க ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் இன்றைய பெந்தகோஸ்தே வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்குது. ஆமேன். அது மிக முக்கியமானதாக இருக்குது. பாருங்கள், அவளும் அவளுடைய குமாரத்திகளும் சுட்டரிக்கப்படுவார்கள் என்று நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆகையால் ஒருவரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பெயரில் ஞானஸ்நானம் கொடுக்கப்படவே இல்லை. அது பட்ட பெயர்கள். பைபிளில் எந்த இடத்துலையும் கூட பாருங்கள், பைபிளில் எந்த ஒரு இடமாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அந்த போதர்கள் அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்களா அல்லது ஜனங்கள் பெற்றார்களா என்றால் ஒரு இடத்தை கூட நாம் காட்ட முடியாது. அது முழுக்க அஞ்ஞான போதகமாக இருக்கிறது. அதனால் பரிசுத்த திருத்துவம் பாருங்கள், திருத்துவ பேராலயம் என்று பெயர் வச்சுருப்பாங்க. அந்த திருத்துவங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கா? இல்லவே இல்லை. பைபிளில் ஏன் இயேசு கிறிஸ்துவின் பேராலயம்னு பெயர் வைக்க வேண்டியதானே? ஏன் உங்களை இயேசு கிறிஸ்து பேரை நீங்கள் விட்டு, அதான் நாமத்தை விட்டுட்டாங்களே. திருத்துவ பேராலயம்னு போட்டிருக்காங்க. அந்திரேய ஆலயம், பேதுரு ஆலயம், இது போல் அப்போஸ்தலர்களுக்கு எல்லாருக்கும் ஆலயம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு ஆலயங்கிறது நிறைய இடத்துல இல்லவே இல்லை. ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்துனுடைய ஆலயம் யாருன்னா நாம தான் அந்த ஆலயம். நாம் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை நமக்குள் ஜீவிக்கிறபடினால் நாம தான் இயேசு கிறிஸ்துவோட ஆலயமாக இருக்கிறோம். அந்த பெரிய பெரிய கட்டடம் அல்ல. அல்லேலூயா. அதை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் பேராலயம்னு போட மாட்டாங்க, திருத்துவ பேராலயம்னு போடுவாங்க. என்ன அர்த்தம்? இதை அந்த காலத்திலே கிபி 1500 ஆண்டு காலத்துக்கு பிறகு அதை விட்டுட்டாங்க நம்ம பார்க்குறோம். ஆகையால் பரிசுத்த திருத்துவம் என்று அழைக்கிறார்கள். வேதாகமத்தில் திருத்துவம் என்ற வார்த்தை என்ன செய்யலை? இல்லவே இல்லை. என்ற வேதாகமத்தில் திருத்துவம் என்ற வார்த்தையை திருத்துவம் என்ற வார்த்தையை எடுத்து காண்பீங்கள் என்று தீர்க்கதரிசியும் கேட்குறார். திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லவே இல்லை. அதுதான் மிக முக்கியம். லூத்தர் ஆகையால் சாகிறதற்கு ஏதுவாதவைகளை
லூத்தர் உங்களை இருளிலிருந்து பறித்து வெளியே இழுத்து காப்பாற்றினார். அதுதான் சர்தை. உங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டிருங்கள், அதை பற்றி கொள்ளுங்கள், ஏனெனில் அது சாகிறதற்கு எதுவானதாக இருக்கிறது. அந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பட்ட பெயர்களை பயன்படுத்தினால் அது உங்களை சாகுவதற்கு ஏதுவான ஒரு உபதேசம். அது ஜீவனை கொடுக்கிற உபதேசம் அல்ல. ஜீவன் எதில் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒரு பிசாசை துரத்தக்கூடிய ஒரு போதகர் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே பிசாசை போ என்றால் ஒரு நாளும் அது போகாது. நான் சில போதகர்கிட்ட கேட்டிருக்கிறேன், பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் பிசாசை துரத்தி காட்ட முடியுமான்னு கேட்குறேன். நான் கேட்டிருக்கேன், சவால் விட்டுருக்கேன். இப்போ நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அந்த பிசாசை துரத்தி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கேன். சும்மா விளையாட்டு இல்லை, ஊழியம்னா நான் காட்டுறேங்க. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் அந்த பிசாசை நான் துரத்தி காட்டுறேன். நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தை துரத்த முடியுமா அப்படின்னு சவால் விட்ட காலங்கள் உண்டு ஊழியத்தில். கிட்டத்தட்ட 37 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தில் நாம் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை சவால்களை கடந்து வந்திருக்கிறோம் தெரியுமா? யாரும் நின்று பேச மாட்டாங்க, அல்லேலூயா. சத்தியத்தை பேச மாட்டாங்க. பைபிள் வசனம் இருக்கிறது, அல்லேலூயா. ஆகையால் அவர்கள் மறுபடியும் உன்னை அதற்குள் இழுத்து விட்டு விடுவார்கள். அதை பற்றிக்கொள், நீ பற்றிக்கொள், இல்லைன்னா மறுபடியும் நீ சாபனத்துக்குள்ளே போக வேண்டியது வந்துடும். ஒரு சத்தியம் தேவன் வெளிப்படுத்தினார், அதை பற்றிக்கொள். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், உறுதியாக பற்றிக்கொள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை, உறுதியாக பற்றிக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம், உறுதியாக பற்றிக்கொள். நீ உறுதியாக பற்றிக்கொள்ளலைன்னா மறுபடியும் அவர்கள் உங்களை ஸ்தாபனத்துக்கு இழுத்து விடுவார்கள். அதை தான் இங்கே அழகாக எழுதியிருக்கு. அது சாகிறதற்கு என்பதான இருக்கிறது. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகள் அல்ல என்பதாக. பாருங்கள் பிரியமானவர்களே, இது அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. நிறைவுள்ளதாக உடைய கிரியைகள் இல்லை. சபைகள் இன்னைக்கு எல்லாம் தராசில் நிறுத்து பார்க்கும் பொழுது நீ குறைவுள்ளவனாக காணப்படுகிறாய்ன்னு ஒரு வசனமும் இருக்குது. ஆகையால் பிரியமானவர்களை, நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்களேன், பரிசுத்த ஆவியினால் நிறைவுள்ளவர்களாக ஆக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்தவர்கள் தங்களில் தாங்களே நிறைவுள்ளவர்கள் அல்ல, அவர்களில் பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியே நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றுகிறது. நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது, நம்மை நாமே நிறைவுள்ளவர்களாக மாறவும் முடியாது. ஆனால் நமக்குள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள் வரும் பொழுது நம்மை நிறைவுள்ளவர்களாக அவர் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் அதுதான் மிக முக்கியமானது. ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக, உன் கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நான் அவர்கள் பரிபூரணமான நிலைக்கு வரவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு நீதிமானாகுதல் என்ற நிலை மட்டுமே இருந்தது. லூத்தரின் செய்தியின் கீழாக நீதிமானாகுதல் என்ற செய்திக்குள்ளாக வந்தார்கள். ஆனால் இன்னும் பரிசுத்தமாகுதல் என்ற செய்திக்குள்ள அவங்க வந்தாகணும். அடுத்து இங்கே பரிசுத்தமாகுதல், அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த 3 ஆதாரமான விஷயங்களும் முறையே கடைசியாக 3 சபை காலங்களிலும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த பரிபூரணத்துக்கு வர்றதுக்கு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், அடுத்தது பரிசுத்தமாக்கப்படுதல், அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அப்புறம் முழு வார்த்தைக்குள் நாம் வருவது. அப்பொழுதுதான் மணவாட்டி என்ற ஒரு ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, இயேசு மரித்த பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து என்ன வெளிவந்தது? அவருடைய விலாவிலே அவர்கள் ஈட்டியால் குத்திய போது விலாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே தண்ணீர், இரத்தம், ஆவி இம்மூன்றும் வெளிவந்தன. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து ரோமர் 5:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரண்டாவது பரிசுத்தமாக்கப்படுதல். எபிரேயர் 13:12, 13 2 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:12. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, இங்கே இருக்கிற தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படி இயேசு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனை தற்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. எந்த சூழ்நிலை எங்கே கொண்டு வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் சரிங்க, நீங்கள் அதை ஜெயித்து எழும்பி முன்னேறி போவீங்க. உங்களை நஷ்டப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம், கஷ்டப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம், அல்லது மரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் முன்னோக்கி போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். எத்தனை சோதனை வந்தாலும் யோபு பின்வாங்கி போகவே இல்லை. தன் உதட்டளவில் கூட பாவம் செய்யலை. அவ்வளவு சோதனைக்கு மத்தியில் பிள்ளைகள் செத்து போனார்கள், வேலைக்காரர்கள் செத்து போனார்கள், மனைவி தூசித்தால், சரீரத்தில் கொப்பளங்கள், இது எல்லாம் வந்து கூட யோபு தன்னுடைய விசுவாசத்தை விட்டு என்ன செய்யலை? பின்வாங்கி போகலை, முன்னோக்கி போய்கிட்டு இருந்தான். அதுதான் ஒரு விசுவாசி. ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துவிட்டா உடனே அதனால் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறல. ஏன்னா பரிசுத்த ஆவி தான் நம்மை யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எதாக வைப்பார்? சாட்சியாக நம்மை நிறுத்துவார். பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் வாழவே முடியாது. நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது என்று சொல்லப்பட்டது. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு காரியத்தை இப்போ சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நமக்கு கொஞ்சம் இருக்குது டைமு, ஆனாலும் இல்லை. நீ சாகிறதற்கு எதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அதுதான் இந்த 3வது வசனத்தில். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை பெற்றுக்கொண்டதையும் காதால் கேட்ட வகையையும் நினைவு கூர்ந்து ஆமென், அதை கை கொண்டு மனம் திரும்பு. அதை கை கொண்டு என்ன செய்யணும்? மனம் திரும்ப. ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஏன்னா எச்சரிக்கை, அதன் பின்புதான் நியாய தீர்ப்பு. ஒரு மனம் திரும்புறதுக்கு ஒரு கால தருணத்தை கொடுப்பார். ஆனால் அது அந்த கால தருவில் மனம் திரும்பலை அப்படின்னா அவங்களோட முடிவு பரிதாபமாக இருக்கும். அநேகருக்கு அது புரியாது. ஆகையால் நீ மனம் திரும்பு, விழித்து கொண்டு இரு. விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையிலும் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய். வெளிப்படுத்தல் 3:3. நீதிமானாகுதல் என்பதில் நீ நிலைத்திரு, அதை பற்றி கொண்டிரு என்று அவர்களுக்கு கூறினார். நீ பெற்றுக்கொண்டதையும் காதால் கேட்டதையும் உன்னிடமிருந்து அவர்கள் அபகரித்து கொள்ள விட்டு விடாதே. நீ பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பை சாத்தான் எப்படியாவது சீர்குலைக்க பார்ப்பான். நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை சாத்தான் சீர்குலைக்க பார்ப்பான். பாருங்கள், அதனால தான் தாவீது சொல்கிறார், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று அவன் ஜெபிக்கிறான். சங்கீதம் 51 பாவ அறிக்கை செய்கிறான். ஏன்னா பசேபிள் இடத்துல அவன் பாவம் செய்த பொழுது, பாவ அறிக்கை செய்யும் பொழுது தான் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யும்? திரும்ப தாரும் என்று ஜெபிக்கிறான். சங்கீதம் 51 அது பாவ அறிக்கை செய்யப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகியால் பிரியமான தேவனுடைய பிள்ளை கவனிங்க, இந்த கடைசி நாட்கள் நாம் கடைசியாக முடிப்போம். அது ஆகியால் லுத்தரன்களாகிய நாங்கள் என்னத்தை பெற்றிருக்கிறோம்? இப்போ நாட்களில் அது லுத்தரன்களாக நாங்கள் உங்களுக்கு விசுவாசம் என்ற ஒரு காரியத்தை லுத்தரன்கள் பெற்றிருக்கிறார்கள். சபையினுடைய சடங்காச்சாரம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. விசுவாசத்தினால்தான் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான் என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் கடைசியாக அந்த காரியங்களை வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிப்போம். 4வது வசனமா? 4வது வசனம் வெளிப்படுத்தல் 3:4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சதையிலும் உனக்குண்டு பாத்திரவான்களானபடியால் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஏங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும்,
ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் ஆ. என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பார்த்தீங்களா, இது மிக முக்கியமான ஒரு காரியம். வசனத்தை எடுத்துனேன். 5வது வசனம், 4வது வசனம் வாஸ்தவமா? 4வது வசனம் சொல்லுது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள் உண்டு. பார்த்தீங்களா? ஆகையால் அந்த 5வது வசனத்திலையும் கூட நம்ம அதை பார்க்குறோம். நான் சீர்திருத்தம் என்னும் போது தப்பித்து கொண்டவர்களை குறிப்பிடுகிறேன். சர்தை சபையின் காலத்தில் தப்பித்து கொண்டவர்கள், அந்த ரோமன் கத்தோலிக்க கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் நீங்களாகி தப்பித்து கொண்டவர்கள் தான் சர்தை சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் இன்னும் முழுமை அடையலை. முழுமை அடையக்கூடிய ஒரு நேரம் அங்கே காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. 5வது வசனம் வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அறிக்கையிடுவேன், என் நாமத்தை அறிக்கை விடுவேன் சொல்கிறேன். அப்போ கடைசியாக பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த சர்தை சபையின் காலம் முழுமையடைந்த ஒரு சபை அல்ல. ஆனாலும் தப்பித்து கொண்டவர்கள், சர்தை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தப்பித்து கொண்டவர்கள், அந்த கத்தோலிக்க மார்க்க கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் உடன்படாமல் தப்பித்து கொண்ட ஒரு கூட்டமாக அந்த சர்தை சபை விசுவாசிகள். அதனுடைய செய்தியாளர் மார்ட்டின் லூத்தர். அந்த மார்ட்டின் லூத்தர் மூலமாக தான் தேவன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சபையினுடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ சடங்காச்சாரங்களோ எதுவும் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை ரட்சிக்காது, பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. ஆனால் விசுவாசம் என்ற ஒன்று தான் அவனை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து பேசி அதில் நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற அந்த செய்தியாளனை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் 5வது சபையாகிய சர்தை சபையின் செய்தியாளன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மர்ம இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீ உயிரோடு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆகையால் நீ விழித்து கொண்டு மனம் திரும்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலுடைய அந்த பெயரை நான் கிறுக்கி போடாமல் இருப்பேன் என்றும், வெண்மையான வஸ்திரத்தை தரிப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்மையான வஸ்திரம் தரிக்கப்படும். காது உள்ளவன் எவன் அவன் கேட்கப்பட கடவன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனமாக அவர்கள் முழுமை அடையாவிட்டாலும் ஆண்டவரே, அந்த தப்பித்து கொண்டவர்களாக, அந்த கத்தோலிக்க ஸ்தாபனத்திலிருந்து தப்பித்து கொண்டவர்களாக கர்த்தர் அவளை வெளியே கொண்டு வந்து அந்த நீதிமானாக்கப்படுதல் என்ற செய்தியில் நிலைத்திருக்கும்படி அந்த பரிசுத்த ஆண்டவரே சோத்ரம் மார்ட்டின் லூத்தர் அந்த ஜனங்களுக்கு புத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். அவ்வண்ணமாக தொடர்ந்து ஆண்டவரே அடுத்த சபை காலத்திற்காக நாங்கள் அடுத்த வாரம் சந்தித்து ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கும் வரைக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சுகமும் உம்முடைய பலமும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பாதுகாவலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரேஸ். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.